இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஏக்கா என்னக்கா ஆளு பார்க்க கலக்கலா இருக்க? சும்மா இருடா. மச்சான் ஏதாவது வரேன்னு சொல்லிருக்காரா? மச்சானா? முருகன் மச்சான் தான். என்ன பாக்குற? நீ எனக்கு அக்கானா, முருகன் எனக்கு மச்சான். அக்கா எப்படியோ நீ இந்த லவ்ல விழுந்துட்ட. இத நான் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எப்படி இன்னைக்காச்சும் லவ்வ சொல்லிடுவியா? கண்டிப்பா சொல்லிடுவேன்டா. இதுக்கப்புறம் நான் சொதப்பவே மாட்டேன். பாருக்கா, ஆளு பார்க்க அப்படி இப்படி இருந்தாலும் லவ் அவன் சொல்லாம உன்னை சொல்ல வச்சான் பாரு. அங்க நிக்கிறான் முருகா. அண்ணா இந்தா இந்தா வச்சுக்கோ. இத அன்னிக்கிட்ட கொடு. ஒட்டி வாங்குவ. இந்த புடி புடி, சொல்றதை கேளு. புடி. அண்ணா இதுல புடவை நகை எல்லாமே இருக்கு. கொண்டு போய் கொடுத்துரு. அண்ணா உன் தங்கச்சி ஆசையா குடுக்கறேன், வாங்கிக்க மாட்டியா? எடுத்துட்டு போய் அன்னிக்கிட்ட கொடு. பாத்துக்கோ. தீபா, தீபா இங்க வாமா. மாமா என்ன கவிதா என்னென்னமோ சொல்ற? இல்ல மாமா, இவங்க தான் என்ன ரொம்ப டாமினேட் பண்றாங்க. என்னமோ இவங்களுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்கிற மாதிரி. அண்ணா அத்தனா, இவங்க தான் அப்படியே குடும்பத்தை தலையில தூக்கி வச்சு நடத்துற மாதிரி பிஹேவ் பண்றாங்க. நான் என்ன சமையல் கட்டுல நிக்க மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கேன். என் வேலை அந்த மாதிரி இருக்கு, அதனால கிச்சனுக்குள்ள போக முடியல. அதுக்காக இப்படியா பேசணும்? எப்பதான் நீங்களா வருவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மாமா. அந்த அளவுக்கு என்ன டார்ச்சர் பண்ணிட்டாங்க. என்ன பேசிட்டு இருக்க? நீ தானே எனக்கு டார்ச்சர் கொடுத்த. நான் உனக்கு டார்ச்சர் நீங்க தான் எனக்கு டார்ச்சர் கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு டார்ச்சர் கொடுத்தேன். ரெண்டு பேரும் பேசாம இருக்கீங்களா? என்ன இது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம விட்டா எங்க முன்னாடியே ரெண்டு பேரும் அடிச்சுப்பீங்க போல. அது இத பாருங்கம்மா, வேற வேற இடத்துல இருந்து ரெண்டு பேரும் வந்திருந்தாலும் இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி தான். அக்கா தங்கச்சிங்க இப்படியா சண்டை போட்டுப்பீங்க? என்னென்ன வார்த்தை விடுறீங்க இந்த சின்ன விஷயத்துக்கு? தீபா, ஓ மேல கவிதாவுக்கு வருத்தம் இருக்கலாம். ஆனா உனக்கு சாப்பாடு செய்யறதுல இருந்து உனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே உன்னை விட்டு கொடுக்காம தான் செய்யற. அதே மாதிரிதான் தீபாவும். ஏதாவது ஒரு பொருள் இவ வாங்கினா அக்காவுக்கு வேணும் அக்காவுக்கு வேணும்னு உனக்கும் சேர்த்துதான் இவ வாங்குறான். உங்க ரெண்டு பேரோட மனசுக்குள்ள பாசம் எல்லாம் இருக்கு. ஆனா வெளியில தான் இப்படி அடிச்சுக்கிறீங்க. அது ஏன்? ஏன் சொல்லு கவிதா. ஆமா. டேய் என்னடா சொல்ற? ரெண்டு பேருக்கும் ஈகோவா? ஓஹோ. இங்க பாருங்கம்மா, பெரிய காட்டை அழிக்கிறதுக்கு ஒரு சின்ன கங்கு போதும். நம்மள மாதிரி எப்பேற்பட்ட குடும்பமும் பாழா போன ஈகோவால அழிஞ்சு போயிடும். அது நம்ம குடும்பத்துக்கு வேண்டாமா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேரும் கையை கொடுத்துக்கோங்கம்மா. என்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? மாமா சொன்னது கேக்கலையா? ரெண்டு பேரும் கை கொடுத்துக்கோங்க. கவிதா கைய கொடு. என்ன கைய கொடுக்கறதுக்கு இவ்ளோ யோசனை? கைய கொடுத்துக்கோங்க. ஒத்துமையா இருக்கணும்.
சரியா? எதுக்கு கஞ்சத்தனம் பண்ற கவிதா? சிரிக்கிறதுக்கு நல்லா சிரிங்க ரெண்டு பேரும். ம்? அப்பா சிரிங்க. முருகா, இத பாருங்க, இனிமே நீங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி சண்டை போடக்கூடாது. ஒத்துமையா இருக்கணும் நீங்க ரெண்டு பேரும், சரியா? சரி, தீபா கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளு கவிதா, கேளு. என்ன மன்னிச்சிரு. கேட்டல, மன்னிப்பு கேட்டுட்டால, இப்ப நீ மன்னிப்பு கேளு. ம், நானும் கொஞ்சம் அதிகமா தான் பேசிட்டேன். சாரி. ம். ஆ, சின்ன விஷயம் தான் அத்தை, அத போய் நம்ம பெருசா பிரச்சனை மாதிரி இப்படியா? பேசியா? அடாடாடாடாடா. சக்கரை எடுத்துட்டு வந்துட்டான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சக்கரை ஊட்டிக்கோங்க. ம். அவ்வளவுதான், பிரச்சனை முடிஞ்சது. இத பாக்குறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஆமாங்க அத்தை. இத பாருங்கம்மா, குடும்ப சந்தோஷத்துக்கு காசு பணம் மட்டும் இருந்தா போதாது, விட்டு கொடுத்து போற மனசும் வேணும். என் பிள்ளைக்கு 1008 பிரச்சனை இருந்தாலும் நாமெல்லாம் கூட்டு குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கணுங்கிறது தான் அவன் ஆசை. எங்க ஆசையும் அதுதாம்மா. இதெல்லாம் கேட்டு நடந்துக்கிறது இப்ப மட்டும் இல்ல, எங்க காலத்துக்கு அப்புறமும் நீங்க இதே மாதிரி ஒத்துமையா குடும்பத்தை வழி நடத்திக்கிட்டு போகணும். நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கணும். உங்களை பிரிஞ்சு என்னால இருக்கவே முடியல. அவன் கையால இந்த தாலியை கழட்டணும். என்ன தலைவா இப்படி டிலே பண்ணிட்டு இருக்க? உன்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் பார்த்தா உனக்கும் அந்த திவ்யாவுக்கும் சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க போல. என் மூச்சு இருக்கிற வரைக்கும் அது மட்டும் நடக்காதடா. ஆமா, இப்படிதான் சொல்லிட்டு இருக்க. நாளைக்கே உன் அம்மாவும் அப்பாவும் நீ திவ்யாவை கட்டிக்கலைன்னா நாங்க உசுரை விட்டுருவோம்னு சொன்னா, பிளாக்மெயில் பண்ணாங்கன்னா நீ என்ன பண்ணுவ? பிளாக்மெயிலாம் பண்ண மாட்டாங்கடா. அப்படி பண்ண மாட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ உஷாரா இருக்கணும். ஏதாவது பண்ணு தலைவா. நான் முடிவு பண்ணிட்டேன்டா. என் காதலை பத்தி என் வீட்டுல நான் சொல்ல போறேன். சூப்பர் தலைவா, இதான் நல்ல முடிவு. நீ அன்னிக்கிட்ட சொல்றியோ இல்லையோ, குறைஞ்சபட்சம் வீட்லயாவது சொல்லிடு. கரெக்டா சொன்ன. எனக்கு வேற வழியும் இல்ல. என்னால திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதடா. அதனால அந்த பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுக்கறது பாவம். கண்டிப்பா நான் வீட்டுல சொல்லதான் போறேன். தலைவா, இதுதான் சரியான முடிவு. இதுல இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்காத. உடனே வீட்டுல சொல்லிடு.